மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ. நிறைய சப்ஸ்கிரைபர்கள் மெசேஜ் பண்ணியும் ஃபோன் பண்ணியும் இது சம்பந்தமா பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு காவல்துறை அதிகாரி தாடி வச்ச காரணத்துக்காக அவருடைய ஊதிய உயர்வு நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் பணி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் நீதிமன்றம் வரைக்கும் போய் பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. இதுல என்ன நடந்தது, நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன, அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு இதுல மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்களே, அங்க என்னதான் சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி இது சம்பந்தமான முழுமையான சட்ட விபரங்கள் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அப்துல் காதர் நம்மளோட இருக்காங்க. ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஜி. ஜி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க, இந்த காவல்துறை அதிகாரி அப்துல் காதர் இப்ராஹிம் அவர் தாடி வச்ச காரணத்துக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டாரு. அப்புறமா நீதிமன்றம் தாடி வைக்க அனுமதி கொடுத்த பிறகும் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செஞ்சு அந்த உத்தரவை ரத்து செய்ய சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி இந்த செய்தி பெரிய அளவில் வைரலா இருந்தது. அப்போ இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு, இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது? அதாவது இது வெறும் ஒரு முஸ்லீம் தாடி வச்ச பிரச்சனை, அதனால அவர் பணியில இருந்து நீக்கம் செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு ஒன்லைனில் ஆன்சர் பண்ணுறது இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 3 வழக்குகள் தனித்தனியாக இது சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் 3 வழக்குகளில் உத்தரவாயிருக்கு, ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் 3 கேஸ், இந்த ஒரு விஷயத்தில் 3 வழக்குகளில் உத்தரவாகி ஆர்டர் ஆகி ஒரு விஷயம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்போ எவ்வளவு தெளிவாக நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் என்ன நடந்திருக்கு, இதில் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் இதை ரெகுலரான ஒரு குற்றச்சாட்டை விமர்சிக்கிறதா மட்டும் இல்லாமல் அந்த வழக்கில் என்ன நடந்துச்சு, அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிற சில தரவுகளோடு நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம்லாம் இருக்குது. நீதிபதி யார் இதை ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க, அவங்க எப்படி நீதிபதி ஆகியிருந்தாங்க, அங்கே இருந்த சர்ச்சை என்னங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அது நான் போகிற விஷயங்களில் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அப்துல் காதர் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் 2009 கிரேட் 2 அப்படிங்கிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியில் சேர்றாரு. 2009 2019 அவர் கிரேட் 1 போலீஸ் கான்ஸ்டபிளாக அதாவது ஒரு ப்ரமோஷனில் மேலே வர்றாரு. 10 ஆண்டுகள். ஓகேவா? இதுதான் அவர் யார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நடந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா, அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், மதுரை சார்ந்தவர் தான். எனக்கு தெரிஞ்சு மதுரை சார்ந்தவர் தான். அவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால தாடி வளர்க்கக்கூடிய பழக்கம் கொண்டவர். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் தாடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அவர் தாடி வளர்த்துருக்கிறாரு. யூனிஃபார்மில் இருப்பார், யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயே இருந்த ஒரு நபர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கொள்கையின்படி இஸ்லாமியர்கள் ஹஜ் யாத்திரைக்கு செல்வாங்க. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் ஒரு விடுமுறையை அப்ளை பண்ணுறாரு. 9/11/2018 9/12/2018. அதாவது இவர் பணியில் சேர்ந்தது 2009, கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. 9 வருஷம் கடந்து நவம்பர் 9 டிசம்பர் 9 வரைக்கும் 31 நாளைக்கு ஒரு லீவு டிஜிபி கிட்ட கேட்டு அந்த லீவும் சேங்ஷன் ஆகி இவர் மக்காவுக்கு செல்றார். மக்காவுக்கு போயிட்டு புனித யாத்திரையெல்லாம் மேற்கொண்டுட்டு திரும்ப வரார். திரும்ப வர தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/12/2018 இவருக்கு முடிஞ்சு 10ஆம் தேதி டிசம்பர் 10ஆம் தேதி அந்த அலுவலரை போய் சந்திக்கிறாங்க. அந்த ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுறார், நான் 31 நாள் கழித்து வந்துட்டேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இவருக்கு லெக்கில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, காலில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குங்கிற காரணத்தினால எனக்கு மேற்கொண்டு மெடிக்கல் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும். ஸோ அப்படி அவ்வளோ பயணம்லாம் மேற்கொண்டதுனாலே இவருக்கு அதுக்கான மெடிக்கல் ரெக்கார்டோடு போய் கேட்குறாரு, எனக்கு மேற்கொண்டு விடுமுறை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த விடுமுறை கேட்டதுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எஸ்ஐயை போட்டு நேராக விடுமுறை இருக்குது இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் போய் அசிஸ்டன்ட் கமிஷனரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உங்களுக்கு மெடிக்கல் லீவ் தரணுமா வேணாமான்னு அவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு. சரின்ட்டு இவர் அசிஸ்டன்ட் கமிஷனரை போய் பார்க்குறாரு. அசிஸ்டன்ட் கமிஷனரை போய் பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, லீவ் மெடிக்கல் லீவ் கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன தாடியெலாம் நிறைய விட்டு வச்சுருக்கிறீங்க, இன்னும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இடத்துல சம்பவம் அவ்வளோதான் நடக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். போனார், கேட்டார், வந்துட்டார், ஓகே, அங்கே என்ன வேணால் நடந்திருக்கலாம், அது அப்பாற்பட்டது. டிசம்பர் மாதம் 2018 இந்த விஷயம்லாம் நடக்குது. அதன் பிறகு 1 வருட காலம் கழிச்சு, கிட்டத்தட்ட
1 வருஷம் கால இது சம்பந்தமா வந்து அந்த டிசிபியா இருக்கக்கூடியவர் வந்து இவர்கிட்ட ஒரு விளக்கம் கேட்கிறார். தாடி வச்சதுக்கு விளக்கம், இந்த சம்பவத்தை பத்தின விளக்கம் ஓகே. எப்ப கேட்கிறாரு? 1 வருஷம் கழிச்சு கேட்கிறாரு. 1 வருஷம் கழிச்சு நீங்க வந்து இந்த மாதிரி லீவ் எடுத்திருக்கிறீங்க, நீங்க வந்து தாடி வளர்த்துருக்கிறீங்க, இது சம்பந்தமா விளக்கம் கொடுங்கன்றார். இவர் 28/10/2019 கிட்டத்தட்ட 1 வருடம் கழிச்சு போய் இந்த விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்துட்றாரு. இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதில் அந்த டிசிபி என்ன பண்ணுறாருன்னா 2 சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறாரு. சார்ஜஸ்னால் என்னென்னா குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லுவோம். 2 குற்றச்சாட்டு. ஒன்று, 31 நாள் விடுமுறை நீங்கள் எடுத்துட்டு வந்து ரிப்போர்ட்டே பண்ணலை அப்படிங்கிறார். மெக்காவுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு 31 நாள் கழித்து வந்து போலீஸில் ஆஃபீஸில் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ரிப்போர்ட்டே பண்ணல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, நீங்களாக 10ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் 10, 2018 30/12/2018 வரையும் மெடிக்கல் லீவ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இவங்க கொடுக்கல தான், ஆனால் மெடிக்கல் லீவ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இந்த சார்ஜஸையும் நீங்கள் வந்து தாடி வளர்த்துருக்கிறீங்க, முறையாக நீங்கள் வந்து இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஷியலாக அந்த வரைமுறைக்கு மீறி நீங்கள் வந்து தாடி வளர்த்துருக்கிறதுனால இந்த 2 விஷயங்களுக்காக நாங்கள் உங்கள் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு என்கொயரி போடுறாங்க. டிபார்ட்மெண்டல் என்கொயரி ஆஃபீஸர் வர்றாரு. அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய விளக்கங்கள்லாம் சொல்கிறாரு. விளக்கம் சொன்னது போக அந்த டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடத்தின அந்த அலுவலர்கிட்ட அன்னைக்கு 2018 ஒரு மெக்கா முடிஞ்சு வந்த உடனே லீவு கேட்கும்போது ஒரு எஸ்ஐயை போட்டு ஏசியை போய் பாருங்கன்னு சொன்னாங்கல்ல, லீவு வேணும்னா அந்த எஸ்ஐயவும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரையும் நீங்கள் கூப்பிடுங்க விசாரணைக்குன்னு இவர் கேட்குறாரு. ஏன்னா இவர் வந்து ரிப்போர்ட் பண்ணவே இல்லைங்கிறாங்க. மெக்காவை முடிச்சுட்டு வந்துட்டு இவர் ரிப்போர்ட்டே பண்ணல, அப்படி லீவே கேட்கலங்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த எஸ்ஐயும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரையும் கூப்பிட்டா தான், அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணாதான் அந்த விவகாரம் வெளியே வரும்னு கேட்டால் அந்த என்கொயரி ஆஃபீஸர் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறார். இவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கவே இல்லை. ஸோ அப்போ முறையான ஒரு என்கொயரி அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்கவே இல்லை. நடக்காததுனால அந்த என்கொயரி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, 12 ஜனவரி 2021, இப்போ நான் சொன்னது 2019, அதுலேருந்து 2 வருஷம் பிறகு, ஆமாம் 2021 அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த சார்ஜஸை ப்ரூவ் பண்ணிடுறாரு. ஆமாம், இவர் மேலே சுமத்தப்பட்ட 2 விவகாரங்களும் உண்மைதான், குற்றச்சாட்டுகள் உண்மைதான். சம்பந்தப்பட்ட எஸ்ஐ அசிஸ்டன்ட் கமிஷனரை குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கான வாய்ப்பை இவருக்கு கொடுக்கலன்னு இவர் வந்து தெரிவிக்கிறார் நீதிமன்றத்தில், சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் நான் சொல்கிறதெல்லாம் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கினுடைய தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறேன். சரி, நான் வந்து காதர் இப்ராஹிம் அவர்கிட்ட நேராக போய் இந்த தகவலை வாங்கலை. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தரவுகள், அதன் அடிப்படையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2021 என்கொயரி ஆஃபீஸர் இவர் மேலே சார்ஜஸ் ப்ரூவ்டு அப்படிங்கிறாரு. இதுக்கு டிசிபி இருக்கார் இல்லையா, அவர் தானே என்கொயரி போட்டார். அவர் வந்து 3ஆம் மாதம் மார்ச் 2021 ஒரு ஆர்டர் போடுறார். இதுதான் காதர் இப்ராஹிம் அவர் மேலே சுமத்தப்பட்ட அந்த பிரச்சனையில் முதலாக கொடுக்கப்படுற ஒரு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட், தண்டனை வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா, இவருடைய பணியில் ஊதிய உயர்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது 3 ஆண்டுகளுக்கு நிறுத்தம் செய்யப்படும், போஸ்ட்பான் செய்யப்படும்ன்றாங்க. ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் ஃபார் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ், 3 வருஷத்துக்கு இவருக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, இதற்கு மேலே கமிஷனர் இருப்பார், டிசிபிக்கு மேலே மதுரையினுடைய ஆர்ம்டு போலீஸினுடைய கமிஷனர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை, இப்படி பண்ணிட்டாங்க, இந்த உத்தரவை நீங்கள் வந்து ரத்து பண்ணுங்கன்னு அப்பீல் போகிறார். அப்பீல் போகும்போது அவர் அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, 3 வருஷத்தை 2 வருஷமாக குறைக்கிறார். அப்பீல்லையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா 3 வருஷம் இன்க்ரிமெண்ட் கட்டுங்கிறத 2 வருஷம் கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இதுக்கு மேலே அவர் அப்பீல் போக முடியாது, உடனே நீதிமன்றத்தை வந்து நாடுறார். இப்போ தான் அவர் நீதிமன்றத்தில் வந்து கால் எடுத்து வைக்கிறார். இவ்வளோ முறைப்படி செஞ்சதால வேற வழி இல்லாம எல்லாமே டிபார்ட்மெண்ட்குள்ளே நார்மலாக எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நடந்த விவகாரங்கள். இறுதியாக கமிஷனர் என்ன சொல்லிட்டார், 2021 டிசிபி சொன்னதை ஜூன் 2021 கமிஷனரும் ஆமான்னு சொல்லி 2 வருஷம் இன்க்ரிமெண்ட் போட்டார். ஸோ ஜூன் 2021 கமிஷனர் அந்த ஆர்டர் போட்ட அப்புறமா இவர் உயர்நீதிமன்றத்துக்கு மதுரை கிளையில் போய் தாக்கல் பண்ணுறார் வழக்கை. என்னன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, இந்த உத்தரவை வந்து இந்த ஆர்டரை வந்து ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த கேஸே. இப்போ இந்த வழக்கு எப்போது பதிவு செய்யப்படுதுன்னா, நான் இப்போ சொல்கிற தேதிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக பின்னாடி உங்களுக்கு புரிய வருங்கிறதுனால திரும்ப சொல்கிறேன். 18/6/2021 ஜூன் 18ஆம் தேதி இந்த வழக்கை வந்து அவர் போடுறார், காதர் இப்ராஹிம் அவர். போட்டதுக்கப்புறம் அந்த வழக்கு விசாரணை நடக்குது. விசாரணை நடந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த தீர்ப்பு ரீசெண்டாக கொடுக்கப்பட்டது, வழக்கு தான் 2021 போடப்பட்டது. அந்த வழக்கில் கவர்மெண்ட் சைடு அட்வொகேட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சொன்ன மாதிரிலாம் இல்லை, இவர் ரெகுலராகவே பிரச்சனை பண்ணக்கூடியவர், இவர் டிசிப்ளினாக வந்து நடந்துக்கவே மாட்டார்,
இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. கடந்த 12 ஆண்டுகளாக, இப்போ 2009 இருந்து இப்போ 21 ஆயிடுச்சுல்ல, கடந்த 12 ஆண்டுகளாக இவர் வந்து அம்டீன் நம்பர் பல தடவை இவர் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அதற்காக இவருக்கு வந்து தண்டனைகள் கொடுக்கப்பட்டு சார்ஜஸ் மெமோலாம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதனால இவர் ஒரு டிசிப்ளினாக நடந்துக்காத ஒருத்தர் அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் சொல்கிறாங்க. இதை வந்து அந்த இடத்துல பெட்டிஷனர், இந்த வழக்கு போட்ட அந்த தரப்பு வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். தாடி வச்சது குற்றம்னு சொல்கிறாங்களே, ஆனால் உண்மையிலேயே மெட்ராஸ் போலீஸ் கெசட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்குது. அதுதான் போலீஸினுடைய மேனுவல். அந்த மேனுவல் 57 வெளியிடப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் என்னன்னா, பெர்மிஷன் டு த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டு க்ரோ பியர்ட் நாட் டு பி கிராண்டட் அதர் தென் முஸ்லீம் போலீஸ் அப்படின்றது. அதாவது முஸ்லீம் அல்லாத காவலர்களுக்கு தாடி வளர்க்க அனுமதி இல்லை அப்படின்னு தெளிவாக இருக்குது. அப்ப முஸ்லீம் தாடி வைக்க அனுமதி இருக்கு, முஸ்லீம்கள் தாடி வைக்கலாம்னு அதுல அனுமதி இருக்குங்கிறத அந்த வழக்கறிஞர் போய் சொல்றார். அதை எடுத்தும் நீதிமன்றத்துக்கிட்ட கொடுக்குறார். இதையெல்லாம் அந்த நீதிமன்றத்தில் எடுத்து நீதிபதி அவர்கள் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவர்கள் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்து ஆமா இந்த மாதிரி இருக்கே, அப்படி பார்த்தா முஸ்லீம்கள் வந்து டைனி, அந்த ஒரு வேர்டு சொல்லுவாங்க, ட்ரிம் அண்ட் டைனின்னு, அதாவது முறையாக தாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வந்து போலீஸ் கெசட்லேயே இருக்கே. அதுவும் இல்லாமல் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பன்முகைத்தன்மை கொண்ட நாடு. இந்த இடத்துல அவங்களுடைய சொந்த மதத்தினுடைய சுதந்திரத்தை எல்லாம் காரணம் காட்டி இப்படி பண்ணக்கூடாது. நபிகள் நாயகம் ஆமா, நபிகள் நாயகத்தினுடைய விஷயத்தை எடுத்து தாடி வளர்க்கறது இஸ்லாமியர்களுக்கு கடமையானதுங்கிறத இந்த வழக்கறிஞர் வந்து சொல்றாரு. அதையெல்லாம் கருத்துல கொண்டு ஆமா அது அவங்களுடைய பிலீஃப், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இந்திய நாட்டில் இப்படி இருக்கிறது தவறு இல்லையே அப்படிங்கிறத சொல்லி மேற்கொண்டு அவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் மெடிக்கல் லீவ் எடுத்தாருங்கிறது தானே. மெடிக்கல் லீவ் எடுத்தாருன்னா அவர் வந்து மெடிக்கலுக்காக லீவ் கேட்கும் போது அதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம், ஏன்னா ஒரு மருத்துவ தேவைக்காக தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த போட்டாங்க இல்லையா உத்தரவு, கமிஷனர் போட்டார் 2 வருஷத்துக்கான இன்க்ரிமெண்ட் கட்டுன்னு, அதை ரத்து பண்ணிட்டு உயர்நீதிமன்றம் 8 வாரத்தில் மறுபடியும் இதை முறையாக நீங்கள் பார்த்து நியாயமான ஒரு முடிவை எடுங்க அப்படின்னு நீதிமன்றம் திரும்ப கமிஷனருக்கே அனுப்புது. இந்த தீர்ப்பு, இந்த இதனுடைய ஆர்டர் எப்போன்னா லேட்டஸ்டா 2024 இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு. இந்த தீர்ப்போட இப்போ நீங்கள் நடந்த சம்பவங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். 2018 லீவ் கேட்டார், 31 நாள் எடுத்தார் மெக்காவுக்கு, திரும்ப வந்து லீவ் கேட்டார், கொடுக்கலன்னு 2019 கமிட்டி போடுறாங்க. ஆனால் நீங்கள் இதில் கவனமாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2019 அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து கிரேட் 1 கான்ஸ்டபிளாக பணி உயர்வு பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பிரச்சனை, ஒருவேளை அது என்னதான் மேண்டேட்டரியாக இருந்தாலும் இவ்வளவு மோசமான ஒரு 12 வருஷமா பிரச்சனைக்குரியவரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்து பனிஷ்மெண்ட் இருக்கும்போது ஏப்ரல் 2019 அப்போ அவருக்கு ப்ரமோஷன் கிரேட் 1ன்னு கொடுத்துட்டு 10ஆம் மாதம் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு என்கொயரியை போடுறாங்க. 2019 10ஆம் மாதத்தில் இந்த மாதிரி கமிட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சரி, அது கூட நியாயமாக ஒரு ப்ரமோஷனை கொடுத்துட்டு ஏதோ ஒரு வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கமிட்டியை போட்டாங்கன்னு வச்சுப்போம். 2 வருஷம் வரையும் வந்தாச்சு, நீதிமன்றத்துக்கு போயாச்சுல்ல. இப்போ இன்னொரு வழக்கினுடைய சாராம்சத்துக்கு வரேன். இவர் இதோட பிடிக்கல, இது 2வது வழக்கு. இது ஒரு வழக்கு, ஒரு சம்பவம். 2வது விஷயத்த சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் மேலே இப்போ வந்து இன்னொரு உத்தரவு வந்து இவருக்கு எதிராக போடுறாங்க. என்னன்னா, இவரை பணியிலேருந்து நீக்கிறாங்க. காரணம், அந்த காரணங்கள் என்ன அப்படின்னா 2 காரணம் சொல்கிறாங்க. அந்த 2 காரணத்தில் மிக முக்கியமான காரணம், இவர் வந்து சோஷியல் மீடியாவில் போலீஸ் அஃபீஷியல் குறித்தும் என்ன தாடி வளர்க்க விடாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகளை வீடியோவாக பதிவு செய்கிறாரு. அது சன் டிவி நியூஸில் வருது, வைரலாக போகுது. அந்த டைமில் வைரல் ஆச்சு. ஸோ இது வைரல் ஆனதுனால இது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் செய்யக்கூடாத விஷயம், இது வந்து அந்த போலீஸ் ரூல்ஸ்க்கு வந்து எதிரான ஒரு செயலுங்கிறதுனால இந்த ஆக்ஷன் எடுக்கிறோன்னு பணியிலேருந்து நீக்கிட்டாங்க. வீடியோ போட்டதுனால அப்போ நிறைய போலீஸ் இன்னைக்கு ரீல்ஸே போடுறாங்களே டான்ஸ் ஆடி. இல்லை, குற்றச்சாட்டு சொல்லி போடுறாங்க, அதுவும் போடக்கூடாதான். பட் வந்து குற்றச்சாட்டு சொல்லி போடுறதுனால ரிமூவ் பண்ணிட்டோன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, அதே அப்துல் காதர் இப்ராஹிம் அவர்கள் திரும்பவும் நீதிமன்றத்துக்கு வரார். இப்போ நான் சொன்ன வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கை நான் முழுசாக முடிச்சிட்டேன், அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த வழக்கில் உத்தரவு போடலை, அது நிலுவையில் இருக்குது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இவர் என்ன குற்றச்சாட்டு இவர் மேலே வைக்கப்படுதுன்னா,
இவர் நேராக இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ளே போயிருக்கிறார். அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு, நேராக இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ளே நுழைஞ்சி அந்த இன்ஸ்பெக்டரை வந்து லீவு கேட்டிருக்காரு, எனக்கு வந்து இந்த மாதிரி விடுமுறை வேணும்னு. அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ சொன்னதுக்காக அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி இன்டிசிப்ளினரி மேனரில் முறை கொஞ்சம் தவறாக பேசி அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி அவர் பேரை சொல்லி அழைச்சி நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அளவில் அவரை வந்து தரக்குறைவாக இவர் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இவ்வாறு இவர் செய்தது வந்து போலீஸ் ரூல்ஸ்க்கு எதிரானது, ஒரு உயர் அதிகாரிக்கு கீழ்ப்படிந்து நடக்காதது, ரூல்ஸ்க்கு எதிரானது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, இதற்காக இவர் இப்போ சர்வீஸ்லேருந்து நீக்கம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த விவகாரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்தோம்னா 12/1/2022 இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது 2019 10ஆம் மாதத்தில் ஒரு கமிட்டி போட்டாங்க, 2 குற்றச்சாட்டு சொன்னாங்க. இப்போ போட்டிருக்கக்கூடிய சார்ஜஸ் எப்போனா ஜனவரி 2022 ஜனவரி 2022 அப்போ போடுறாங்க. அந்த ரெண்டு விவகாரத்துலேயும் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இவர் வந்து மாஸ்க் போடாமல் இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி தகராறு பண்ணாருங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி நீங்கள் இன்எலிஜிபிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னார், அதை வந்து வீடியோவாக வெளியிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு வெளியில் போட்டார். இந்த 2 குற்றச்சாட்டை நாங்கள் வந்து இவர் மேலே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை விசாரணை திரும்ப ஒரு என்கொயரி போடுறாங்க, டிசிப்ளினரி என்கொயரி போட்டு இவர் கொடுக்குறாரு. ஆனால் அதே கண்துடைப்பு சம்பவங்கள் நடக்குது. இவர் மேலே போட்ட சார்ஜஸ் ப்ரூவ்டுங்கிறாங்க. ப்ரூவ்டுன்னு டிசிபி என்ன பண்ணுறாருன்னா இவர் பணியிலிருந்து நீக்கப்படுறாருன்னு ஜனவரி 2022 ஒரு உத்தரவு போடுறாரு. 2022 இந்த உத்தரவு போடும்போது நான் முதல்ல சொன்னேனே, ஜட்ஜு ஒரு உத்தரவு கொடுத்தாங்கண்ணா, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கப்ப ஓகேவா. அடுத்து இவர் டிஜிபி கிட்ட போறாரு. நேராக டிஜிபி கிட்ட போய் என்ன இந்த மாதிரி பணி நீக்கம் பண்ணியிருக்காங்களேன்னு கேட்டால் அப்படியே அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. டிஜிபியும் ஆமாம் இவரை பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி பணியை நீக்கம் டிஜிபியா சைலேந்திர பாபு இருக்கிறாரு, பணி நீக்கம் பண்ணிடுறாரு. பணி நீக்கம் பண்ண உடனே இதை பணி நீக்கத்தை எதிர்த்து இன்னொரு வழக்கு இப்போ வராரு அவர் நீதிமன்றத்துக்கு. அது நிலுவையில் இருக்கு. வந்துட்டு இந்த மாதிரிலாம் அந்த விஷயங்கள்லாம் சொல்றார். நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணல, நான் போய் லீவ் கேட்டேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இப்படி பண்ணி என்னை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை போடுறாங்க. இங்கே நீங்கள் கவனமாக சிந்திச்சிங்கன்னா, முதல் வழக்கு போட்டார்ல, அந்த வழக்கு எப்போ போட்டாருன்னு நான் அப்போ தேதி சொன்னேன், 18/6/2021. அதாவது முதல்ல இவர் மேலே 2-3 ஆண்டுகள் தண்டனை கொடுத்து 2 ஆண்டுகள் இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ண உடனே வேற வழி இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போகிறார். ஜூன் 18ஆம் தேதி போகிறார். அந்த வழக்கு 22 ஜூன் 2021ஆம் தேதி விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தில் முதல்ல வருது. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்த 3ஆவது நாள் தான் இந்த இன்ஸ்பெக்டர் சம்பவம் நடக்குது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு உங்களால் யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன். இவருக்கு வந்து இந்த மாதிரி நடந்து போச்சு, இவர் நீதிமன்றத்துக்கு போறாரு, 18ஆம் தேதி வழக்கு போடுறாரு, 22ஆம் தேதி அந்த வழக்கு அட்மிஷனுக்காக வருது, அட்மிஷன் ஸ்டேஜில் அட்மிஷன் ஆகுது. ஸோ நீதிமன்றத்தில் கண்டெஸ்ட் ஆயிடுச்சு கேஸு. கண்டெஸ்ட் ஆன உடனே இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவரை கூப்பிட்டாரு. எப்போ 25/6/2021 இவருக்கு லீவ் போகிறாரு 3 நாளில். அப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன மனநிலையில் அவங்களுக்கு இருந்திருக்கும், இவர் நியாயமாக லீவ் கேட்க போனால் கூட என்னப்பா நீ கோர்ட்டுக்கு போறியா, 3 நாள் தானே ஆச்சு. அப்போ நியாயமாக நமக்கே ஒரு சந்தேகம் வருதுல்ல, 3 நாள் முன்னாடி கோர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்திருக்கு, 3 நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் தரக்குறைவாக பேசினாரு, ஏன் என்ன தாடியை பற்றி கேட்டால் நீ கேஸ் போடுவியான்னு கூட அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டதை இவர் வந்து வீடியோவாக போட்டிருக்கலாம். ஏன்னா அவர் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க வாய்ப்பு சொல்றது. நீங்கள் போய் உங்ககிட்ட சொன்னா கன்ஃபார்ம் இல்லைங்கிறீங்க, கடைசியில் கோர்ட்டுக்கு போக வச்சிட்டீங்க, நிலுவையில் இருக்கும் போதே இந்த மாதிரி பண்ணுறீங்க, லீவு கொடுக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு பழி வாங்கும் நடவடிக்கை நடக்குது, வேற வழி இல்லாமல் அந்த ஆதங்கத்தில் வந்து நியூஸாக வெளியிடுறாரு. ஸோ இந்த தேதிகள்லேருந்தே நமக்கு தெளிவாக தெரியும் அந்த வழக்கு நடந்த உடனேவே வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ இவர் வழக்குக்கு வந்துட்டாரா, அந்த இடத்துல அந்த வழக்கறிஞர் வந்து சில விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே சில அஃபீஷியல்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க, அவங்க மேலேயே சில நடவடிக்கைகள்லாம் நடந்திருக்குன்னு நியாயப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம இந்த காதர் இப்ராஹிம் அவங்களுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு மிகப்பெரிய வைரலாக அது போச்சு. அப்போ டிஜிபி என்ன பண்ணார் தெரியுமா, அந்த எஸ்ஐக்கு போய் அந்த காவலருக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். அவர் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் போடல, கமிட்டி நடக்கல, அவருக்கு இந்த மாதிரிலாம் விசாரணை நடக்கல, குற்றச்சாட்டு தான் வச்சாரு. அதுவும் வந்து ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அப்படி இதை நீதிபதி சொல்கிறாங்க, அதெல்லாம் பெரியூஸ் பண்ணி பார்த்ததில்ல. அப்படி ஒருத்தர் போட்டதுக்கு அவருக்கு வேறு மாதிரியான நடவடிக்கை,
இவருக்கு வேற மாதிரியான நடவடிக்கை. ஸோ ஒரு சம்பவத்துக்கு 2 காவலர்களுக்கு வேற வேற நடவடிக்கை கொடுக்க முடியாதுன்னு மறுபடியும் விக்டோரியா கௌரி அவர்கள்ட்டே தான் இந்த வழக்கம் வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்டரை வந்து இப்போ போடுறாங்க. முதல்ல சொன்னனே அந்த வழக்குக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடல, இந்த வழக்குக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடுறாங்க. இப்போ இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வழக்குக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வழக்குல 5/6க்கு போட்டவங்க இதுல வந்து பிப்ரவரி மாசமே போடுறாங்க. இதுல பணி நீக்கத்துக்கு பிப்ரவரி 2024 ஆர்டர் போடுறாங்க. போடும்போது நீங்க வந்து அவர் வீடியோ போட்டது தவறு, உங்களை பேசியிருக்காருன்னா அதுவும் தவறு, இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு ஒரு லெஸ்ஸர் பனிஷ்மெண்ட்டை நீங்க கொடுக்கலாம். அதர் தென் அவரை பணியில இருந்து நீக்கிறதோ, அவரை வாலண்டரியா நீ விஆர்எஸ் கொடுத்துட்டு நீ வெளியே போகணும்னு சொல்றதையோ தவிர ஒரு லெஸ்ஸர் பனிஷ்மெண்ட் வேணா கொடுக்கலாமே தவிர, இப்படி கொடுத்துருக்கிறதுங்கிறது ஏனைய விஷயங்களை விட இது வந்து மாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ஏஜ் கன்சிடரிங் யங் ஏஜ், அவருக்கு கம்மியான வயசு இருக்கிறதுனால இந்த மாதிரியான உத்தரவை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் எனக்கு இந்த மாதிரியான உத்தரவு போட்டிருக்கிறதே ஷாக்கிங்காக இருக்குது, எடுத்த உடனே டிஸ்மிஸ்ஸுங்கிறது அப்படின்னு ஷாக்கிங்காக இருக்குங்கிறத சொல்லியே ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த வழக்கில் ஏற்கனவே ஒன்று நிலுவையில் இருக்குன்னு நினைவுபடுத்தின உடனே அது உடனடியாக எடுக்கப்பட்டு ஜூன் மாதமே அதில் உத்தரவு போடுறாங்க. என்னென்னு 8 வாரத்தில் நீங்கள் அந்த 2 வருஷம் இன்க்ரிமெண்ட், ஏன்னா அது வேற சம்பவம் இது வேற சம்பவம் அவங்க காட்டுறாங்க, ஏன்னா இது இன்ஸ்பெக்டர் சம்பவம்னு சொல்லி அதுக்கு 8 வாரத்தில் நீங்கள் போடுங்கன்றாங்க. இதில் போடுறாங்க. இப்போ இதுவரையும் நடவடிக்கை காவல்துறையால் அப்துல் காதர் இப்ராஹிம் மேலே, அவர் மேலே, போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அவர் நீதிமன்றத்துக்கு வந்தார், போலீஸ் அவருக்கும் நடந்த சம்பவம், இப்படி ஒரு உத்தரவு போட்டாச்சு, இவர் பணி நீக்கம் செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு. இந்த இடத்துல கவர்மெண்ட் சைடு, கவர்மெண்ட்னா இங்கே யாருன்னா போலீஸ் தான், கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த உத்தரவுக்கு மேலே அப்பீல் போடுறாங்க. இந்த மாதிரி இந்த விக்டோரியா கௌரி, ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவர்கள் கொடுத்த இந்த ரிட் ஆர்டருக்கு மேலே நீங்கள் வந்து நாங்கள் அப்பீல் போகிறோம், இதை நீங்க ரத்து பண்ணி நிறுத்துங்க, நாங்க பண்ணது கரெக்ட் தாங்க, நீதிபதியோட உத்தரவை ரத்து செய்ய சொல்றாங்க. ஆமா, அதுதான் அப்பீல்னு சொல்லுவோம். மேல்முறையீடு, மேல்முறையீடுக்கு போறாங்க. அது 2 பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வுல வரும். அதுல தான் நவம்பர் 11ஆம் தேதி இப்போ லேட்டஸ்டா ஒரு ஆர்டர் வந்தது அந்த அப்பீல்ல, கவர்மெண்ட் அப்பீல் போன ஆர்டர்ல. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து நியாயமா தான் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி பார்த்துருக்குறாங்க, நாங்களும் எடுத்து பார்த்தோம், ஏனைய காவலர்களுக்கெல்லாம் நீங்க அந்த மாதிரி பண்ணல, நீங்கள் இதை பண்ணியிருக்கிறதே வந்து வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, அதனால் அந்த உத்தரவு கரெக்டு தான், இந்த அப்பீல் நிற்காதுன்னு டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க கவர்மெண்ட்டோட அப்பீலை, முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீதிமன்றம் பணி நீக்கத்தை வந்து ரத்து பண்ணுச்சு இல்லையா, அப்பீல் போய் முடிஞ்சு இல்லையா, இது இன்னும் கூட எனக்கு பணி உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 வார மேட்டரையும் நடத்தலைன்னு சொல்லிட்டு கண்டெம்ட், நீதிமன்ற அவமதிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக போட்டு அது இப்போ நிலுவையில் இருக்குது. ஸோ 4 வழக்கு. ஸோ இந்த ஓவரால் சம்பவம் கொஞ்சம் குழம்புனா மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்தா புரியும். சிம்பிளாக இப்போ நான் ஒன்லைனில் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இவர் வந்து மெக்காவுக்கு போகிறாரு, தாடி வளர்த்துருக்கிறாரு, திரும்ப வந்து லீவ் கேட்குறாரு. லீவ் கேட்டால் மெடிக்கல் லீவ்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, நீ நான் தாடி வளர்த்துருக்கேன்னு கேட்டிருக்கிறாங்க. அதோட அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. இவருக்கு கான்ஸ்டபிள் கிரேட் 1 போஸ்டிங் கொடுக்குறாங்க. 1 வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து ஒரு என்கொயரி வைக்கிறாங்க. என்கொயரியில் பார்த்தா 3 வருஷம் உனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. என்னப்பா இதுன்னு சொல்லிட்டு அவர் கமிஷனர்கிட்ட போகிறாரு. அவர் 2 வருஷமாக 1 வருஷத்தை குறைச்சி கொடுக்குறாரு. இது ரொம்ப அநியாயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் நீதிமன்றத்துக்கு போகிறார். நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் கேஸ் வந்த 3ஆவது நாள் இன்ஸ்பெக்டர் ரூமில் ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. இவர் லீவ் கேட்டதாகவும் அந்த இடத்துல அவர் நின்ன கேஸ்லாம் போடுவியா, நின்ன தாடி லைக் அந்த மாதிரி நடந்திருக்கலாம், நீ திரும்பவும் அவர் தாடி மேட்ரு எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி இன்னொரு பணி நீக்கம், டிசிப்ளினரி ஆக்ஷன் போடுறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க, நேராக பணி நீக்கம். அதுக்கு மேலே டிஜிபி கிட்ட வர்றாரு, ஆமாப்பா பணி நீக்கம் 2022, திரும்ப ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டு வர்றாரு, என்ன இந்த மாதிரி பணி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு. நீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த பணி நீக்கம் நியாயமற்றது, அவர் வீடியோ போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம், கம்மியான பனிஷ்மெண்ட் கொடுங்க, இது அதிகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வருஷம் கொடுத்த அந்த மேட்டரில் 8 வாரம் கன்சிடர் பண்ணுங்கன்னு கொடுத்தாச்சு. இதோட இந்த பிரச்சனையை விட்டுறாம அரசாங்கம் தேவையில்லாமல் அப்பீல் அளவுக்கு போயிருக்கு. அப்பீலுக்கு போய் அந்த அப்பீலுமே தோத்து போய் திரும்பவும் அவர் தான் ஜெயிச்சிருக்கிறார். சப்ஜெக்ட் தாடி வைக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. தாடி வைக்கிறதுக்கான அனுமதி இருக்குன்னு அந்த ரெக்கார்ட்லயே சொல்லியிருக்காங்களே, இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த டைனி அண்ட் டேட் முறையாக இல்லைன்னு. அது முறையா இருந்தா என்ன, இல்லை அதுக்காக பணி நீக்கம் இவ்வளோ. அது எப்படி பார்த்தாலும் தாடிங்கிற மேட்டர்ல இருந்தும் இவர் மெக்கா போயிட்டு வந்த சப்ஜெக்ட்ல இருந்தும் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இது தனிப்பட்ட ஈகோ பிரச்சனையா கூட இருந்திருக்கலாம், நம்ம மறுக்கல. அரசாங்கம் வந்து முஸ்லீம்களை தாக்கிடுச்சு, முஸ்லீம் காவலரை கரை வச்சு பண்ணிடுச்சின்னு கூட நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதை எப்போ சொல்ல வரோம்னா, தனிப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனையில் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு வந்தவொடனே, அது ஏதோ ஒரு போலீஸ் மேட்டர் நடந்துருச்சு, அவர் மெக்காவுக்கு போயிட்டு வந்து தாடி வச்சிருக்காரு, இதெல்லாம் ஏன் பெருசு பண்ணுற,
உற்றுன்னு விடாம அப்பீல் வரையும் போக விட்டதுங்கிறது தான் அரசாங்கத்தின் தவறுன்னு சொல்றோம். பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, இங்க ஸ்டாலின் அவர் ஆட்சி பண்றாரா அதிகாரிகள் ஆட்சி பண்றாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுல இன்னொரு விஷயத்த ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவங்க வந்து பதவி ஜட்ஜா வந்து பதவி ஏற்கக்கூடிய சம்பவம் நடக்கும்போது முற்போக்கு சிந்தனையாளர்கள் கொண்ட கம்யூனிஸ்ட் பல பேர் இடதுசாரிகள்லாம் இவங்க பதவியை வந்து ஏற்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு நிறுத்துறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து பாஜகவினுடைய மகளிர் அணி தேசிய செயலாளராக இருந்தவங்க, ஃபார்மர். ஸோ அவங்களுக்கு ஒரு நீதிபதி பதவி கொடுத்தா அது வந்து சரியா இருக்காதுங்கிறது குற்றச்சாட்டு. அதை மீறினாங்க, அதை கரெக்டுனாங்க, உத்தரவு கொடுத்தாங்க. ஸோ பாஜக பின்புலத்திலேருந்து வந்தவங்கன்னு குற்றச்சாட்டு நம்ம சொல்கிற நீதிபதியே கான்ஸ்டியூஷனு இந்தியா எல்லாருக்குமானது, இது நியாயமும், முஸ்லீம் வந்து தாடி வளர்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அப்பீல் வரையும் போய் ஒரு காவலருக்கு வந்து இவ்வளோ பேக் டு பேக் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரையும் இருக்கிறதுங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போவும் அரசாங்கம் தலையிட்டு அவருக்கு நியாயமான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்க முடியும். அவர் உண்மையிலே அரசாங்கத்துக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ இதை பற்றின போகலை. ஏன்னா சன் நியூஸில் வீடியோ வந்திருக்கு, கட்டிங்கும் வந்திருக்கு. இந்நேரம் அதற்கான விஷயம் நடந்திருக்கணும், இதை நடத்துவதற்கான அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இல்லை, இப்போ அவருடைய போராட்டம் அப்படிங்கிறது அவரோட தனிப்பட்ட போராட்டமாக கூட அதை பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு நடந்த பிரச்சனை நாளைக்கு யாருக்குமே நடந்துடக்கூடாது, தாடி இருக்க காரணத்துக்காக ஒருத்தர் போலீஸ் வேலைக்கு வர தயங்குவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்கான போராட்டமாக அவர் கையில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட புளியந்தோப்பில் ஒரு போராட்டத்தினப்ப ஒரு காவலர் அங்கே பாதுகாப்புக்கு வந்ததில் தமீம் அன்சாரின்னு நேம் இருந்துச்சு, தாடி வச்சுட்டு இருந்தார். இப்போ அவரை பணியிலேருந்து தூக்கலை. அதாவது அது ஒரு பிரச்சனைன்னு தமிழ்நாடு முழுக்க இல்லைனாலும் ஒரு இடத்துல பிரச்சனை ஆகும்போது அரசாங்கம் தலையிட்டு அதை சரி செய்யணும்னு சொல்கிறோம். அது உடனே முஸ்லீம்களுக்கு மொத்தமாக காவலர்கள் எதிராக இருக்காங்கன்னு இல்லை, அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்யாததுனால மேற்கொண்டு தாடி வைக்கிற முஸ்லீம்களுக்கும் இப்போ யோசனை வரும். இதை பார்க்குற ஒரு முஸ்லீம் கூட பயந்து தாடியை எடுக்க வேண்டிய தேவை வரும் வேலையை காப்பாற்றுறதுக்கு. ஏன் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்திற்கு கொண்டு போகணும்? அது நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு உரிமை தானே. அந்த உரிமையை இங்கே வந்து நிலைநாட்ட வேண்டும், அதை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். சரிங்க ஜி, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் ரொம்ப அருமையான தரவுகள் சொன்னீங்க. ஏன்னா இந்த கேஸ் சம்மந்தமாக நானும் படித்து ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன், நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த கேஸ் சம்மந்தமான விவரங்கள் சரியாக புரியல. அதோட தான் இது உங்களை கேட்டால் நீங்கள் தரவுகளை சரியாக சொல்லுவீங்கன்னா உங்கள் வருகைக்காக வெயிட் பண்ணி இது சம்மந்தமாக இன்டர்வியூ எடுத்தோம். ரொம்ப அருமையாக தெளிவுபடுத்துனீங்க. நிகழ்ச்சியில் கலந்துரு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக சந்திப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.